ஏங்க இந்தாங்க குழம்பு நிறைய ஊற்றி சுட சுட சாதம் வடித்து நல்லா குழச்சி பிசைஞ்சு வச்சுருக்கேன், 2 வாய் சாப்பிடுங்க. மங்கலான அந்த சமையலறை வெளிச்சத்தில் தன் கணவன் ஆகாஷின் அருகில் வந்து கையில் தட்டோடு நின்றாள் மீனா. அவளுடைய முகம் வாடி போயிருந்தது. கண்களில் தூக்கமின்மையின் சாம்பல் நிறம் படிந்திருந்தது. ஆகாஷ் அவளை ஏறிட்டும் பார்க்காமல் கையில் இருந்த மொபைலையே பார்த்து கொண்டு, பசி இல்லை மீனா, தட்டை அங்கே வச்சுட்டு போ என்றான். குரலில் எந்த ஈடுபாடும் இல்லாமல். மதியமும் சரியா சாப்பிடல, இப்போவும் இப்படியே சொன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நான் வேணா ஊட்டி விடவா? மீனாவின் குரலில் கணவன் மீதான பாசமும் அதைவிட அதிகமாக ஏதோ ஒரு பயமும் கலந்திருந்தது. ஆகாஷ் சட்டென்று போனை கட்டிலில் எறிந்துவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய பார்வையில் கோபத்தை விட ஒருவித சலிப்பு தான் அதிகமாக இருந்தது. மீனா, உனக்கு சொன்னா புரியாதா? பசி இல்லைன்னு சொல்றேன்ல. இந்த வீட்டில் எல்லாரும் பேசுகிற பேச்சை கேட்டு எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இதில் நீ வேற ஏன் என் உயிரை எடுக்கிற? அவள் கைகள் நடுங்கின. தட்டில் இருந்த சோறு அவளது கண்ணீரைப் போலவே குளிர்ந்து போயிருந்தது. ஆகாஷ் சொல்வதும் உண்மைதான். இந்த வீட்டின் மூத்த மருமகளாய் மீனா காலடி எடுத்து வைத்து 5 வருடங்கள் ஆகிவிட்டன. ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒற்றை அப்பாவின் கையை பிடித்து இந்த வீட்டுக்கு வந்தவள் அவள். வந்த நாள் முதல் இந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலையும் பார்த்து பார்த்து துடைத்து வைத்தவள். ஆனால் இன்று வரை அவளுக்கு இந்த வீட்டில் ஒரு மருமகள் என்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை. காரணம், அவளுக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கவில்லை என்பதுதான். என்னப்பா, உன் அண்ணனும் அண்ணியும் உள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. விடிஞ்சா இந்த வீட்டுக்கு லட்சுமிகரமா இன்னொரு மருமகள் வரப்போறா. அந்த பொறுப்பாவது இருக்கா இவளுக்கு? வாசலில் இருந்து மீனாவுக்கு நன்றாக கேட்கும்படி சத்தமாக பேசினாள் ஆகாஷின் அத்தை காமாட்சி. மீனாவின் மாமியார் பார்வதியும் அதற்கு உடந்தையாக, அதை ஏண்டி கேட்குற காமாட்சி? அவளுக்கு தான் கொடுத்து வைக்கல. என் மூத்த மகனுக்கும் ஒரு வாரிசை பெற்று கொடுக்க துப்பில்லை. நாளைக்கு வரப்போகிற என் சின்ன மருமகள் கவிதா பெரிய இடத்து வாரிசு. அவள் வந்த உடனே இந்த வம்சத்துக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இவளை கட்டிக்கிட்டு என் மூத்தவன் வாழ்க்கை தான் பாழா போச்சு என்று சலித்து கொண்டாள். ஒவ்வொரு வார்த்தையும் மீனாவின் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. தட்டை சமையலறையில் வைத்துவிட்டு இருண்ட புலக்கடை பகுதிக்கு ஓடி வந்தாள் மீனா. சுவரை பிடித்து கொண்டு தன் வாயை பொத்தி கொண்டு அழுதாள். சத்தம் வெளியே கேட்டால் நாளைக்கு சுபகாரியம் நடக்க போகிற வீட்டில் நின்றுக்கிட்டு மூதேவி மாதிரி அழுகிறா பாரு என்று அடுத்த பழிச்சொல் வரும். ஆண்டவா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏழை வீட்டு பொண்ணுனா வழி இருக்காதா? குழந்தை பிறக்காதது ஏன் தப்பா? மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை தடவை கெஞ்சி இருப்பேன். ஆனால் எல்லாரும் என்ன மட்டுமே குத்தம் சொல்கிறாங்களே. அவளது கண்ணீர் அந்த சிமெண்ட் தரையில் விழுந்து மறைந்தது. மறுநாள் காலை வாசலில் மங்கள வாத்தியங்கள் முழங்கின. பளபளக்கும் பட்டு புடவையில் கார் ஏறி வந்து இறங்கினாள் 2வது மருமகள் கவிதா. பணக்கார வீட்டு பெண் என்பதால் அவளது கைகளில் தங்க வளையல்கள் மின்னின. மாமியார் பார்வதி ஆரத்தி தட்டோடு ஓடி போய் அவளை வரவேற்றாள். வாமா கவிதா, நீ வச்சது தான் இனி இந்த வீட்டுக்கு சட்டம் என்று குளிர குளிர பேசினாள். உறவினர்கள் அனைவரும் கவிதாவை சூழ்ந்து கொண்டு அவளது அழகையும் அவளது நகைகளையும் புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தனர். யாரும் கவனிக்காத ஒரு மூலையில் பழைய காட்டன் புடவையில் கையில் காஃபி டம்ளரோடு நின்றிருந்தாள் மீனா. ஏய் மீனா, அப்படியே நிற்காம கவிதாவுக்கு பிடிச்ச மாதிரி பாயாசம் செய்ய ஏற்பாடு பண்ணு போ. அவள் வந்த நேரமாவது இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும் என்று மாமியார் கட்டளையிட மீனா தலையாட்டி விட்டு சமையலறைக்குள் நகர்ந்தாள். கவிதா வீட்டின் நடுவே சோபாவில் மகாராணி போல் அமர்ந்திருக்க, அவளுக்கு பின்னால் வேலைக்காரி போல் நின்று கொண்டிருந்தாள் இந்த வீட்டின் மூத்த மருமகள் மீனா. அப்போது அத்தை காமாட்சி கவிதாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னாள், கவிதாமா, நீ தான் இந்த வீட்டுக்கு இனி எல்லாமே. இந்த மூத்தவளை போல வம்சத்தை அறுத்துடாம சீக்கிரம் ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துடு. அந்த பேச்சை கேட்டு கவிதா லேசாக புன்னகைக்க, அங்கிருந்தவர்கள் அனைவரும் மீனாவை ஒரு ஏளன பார்வையால் சுட்டெரித்தனர். சமையலறை வாசலில் நின்ற மீனாவின் கையில் இருந்த காபி டம்ளர் லேசாக நடுங்கியது. அவளது கணவன் ஆகாஷோ அதை தட்டி கேட்காமல் அமைதியாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அவமானம், ஏளனம், புறக்கணிப்பு இவற்றுக்கு இடையே மீனாவின் கண்ணீர் கலந்த புதிய வாழ்க்கை அன்றுதான் முறைப்படி தொடங்கியது. மறுநாள் காலை 6 மணி இருக்கும். வாசலில் கோலம் போட்டுவிட்டு கையில் வாளியோடு சமையலறைக்குள் நுழைந்தாள் மீனா. அவளுடைய கணவன் ஆகாஷ் இன்னும் தூங்கி எழுந்திருக்கவில்லை. வழக்கமாக மாமியார் பார்வதி இந்நேரத்திற்கு சமையலறையில் வந்து, இன்னும் காபி ரெடியாகலையா என்று கத்துவாள்.
ஆனால் இன்று சமையலறையே அமைதியாக இருந்தது. மீனா அவசர அவசரமாக டிகாஷன் போட்டு பாலில் சர்க்கரையை ஆற்றி மாமியாருக்காக ஹாலுக்கு கொண்டு வந்தாள். அங்கே சோபாவில் மாமியார் பார்வதியும் அத்தை காமாட்சியும் அமர்ந்திருக்க, அவர்களுக்கு நடுவே பட்டு நைட்டியில் கவிதா அமர்ந்திருந்தாள். அவளுடைய மடியில் ஒரு பெரிய ஆப்பிள் பழத்தட்டு இருந்தது. பார்வதி அவளுக்கு பழங்களை நறுக்கி கொடுத்து கொண்டிருந்தாள். இந்தாம்மா கவிதா, காலையில் வெறும் வயிற்றுல ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பல பலன் இருப்ப என்று பார்வதி கொஞ்சலாக சொல்ல, கவிதா அதை ஸ்டைலாக வாங்கி கடித்தாள். மீனா மெதுவாக அருகில் சென்று அத்தை காஃபி என்று டம்ளரை நீட்டினாள். பார்வதி நிமிர்ந்து பார்த்து முகத்தை சுளித்தாள். அங்கே டேபிளில் வை மீனா, கவிதாவுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாதாங்கீர் செய்யணும். அதுக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சியா இல்லையா? ஊற வச்சிட்டேன் அத்தை. அப்போது கவிதா மெதுவாக வாயை திறந்து, அத்தை எனக்கு காலையில் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இல்லை, மில்க் ஷேக்கு அல்லது ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன். அப்புறம் டிஃபனுக்கு ஆயில் கம்மியாக சப்பாத்தியும் குருமாவும் வேணும் என்றாள், ஏதோ வேலைக்காரியிடம் ஆர்டர் செய்வது போல. பார்வதி உடனே, அதுக்கு என்னம்மா, அப்படியே செஞ்சிடலாம். மீனா, கவிதா சொன்னதை கேட்டுட்டல்ல, அப்படியே சமையலை முடி. அப்புறம் கவிதாவோட பட்டு புடவைகளும் அவள் புருஷனோட துணிகளும் பாத்ரூமில் இருக்குது, அதையும் கொஞ்சம் கையாலே துவைச்சி போட்டுடு. புது துணி வாஷிங் மிஷினில் போட்டால் சுருங்கிடும் என்றால் மிக சாதாரணமாக. மீனாவின் நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. கவிதா வந்த சில நாட்களிலேயே இந்த வீட்டின் மகாராணியாக மாறிவிட்டாள். அவள் கொண்டு வந்த நகைகளும் பணக்கார அந்தஸ்தும் அவளுக்கு அந்த சிம்மாசனத்தை கொடுத்திருந்தது. ஆனால் 5 வருடங்களாக இந்த வீட்டின் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மூத்த மருமகள் மீனா இன்று 2வது மருமகளின் துணியை துவைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். சரிங்க அத்தை என்று மீனா காப்பியை டேபிளில் வைத்துவிட்டு சமையலறைக்குள் கிளம்பி திரும்பிய போது அத்தை காமாட்சி கவிதாவிடம் சொல்வது காதில் விழுந்தது. பாத்தியா கவிதா, இவளை எதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் தெரியுமா? இவ அப்பன் ஏழை, ஒரு பைசா சீர் செய்யலை. ஆனால் என் அண்ணன் பையன் ஆகாஷுக்கு இவ கழுத்தில் தாலி கட்ட வேண்டியதா போச்சு. வந்தவளாவது இந்த வம்சத்தை வளர்த்தாளா? அதுவும் இல்லை. அதான் இப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கா. நீ அப்படி இல்லை, நீ தான் இந்த வீட்டுக்கு லட்சுமி என்றாள் காமாட்சி. சமையல் அறைக்குள் நுழைந்த மீனாவின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. சப்பாத்தி மாவை பிசையும் போது அவளது கண்ணீர் துளிகளும் அதோடு கலந்தன. மதியம் உணவு நேரம் வந்தது. ஆகாஷும் அவனுடைய தம்பியும் வேலை முடிந்து சாப்பிட வந்தனர். டைனிங் டேபிளில் மாமியார், அத்தை, கவிதா மற்றும் 2 ஆண்களும் அமர்ந்திருந்தனர். மீனா உள்ளே இருந்து சுட சுட சாப்பாடும் குழம்பும் எடுத்து கொண்டு வந்து பரிமாறினாள். கவிதாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அவளுடைய கணவன் கவிதாவின் தட்டில் ஒரு பெரிய மீன் துண்டுகளை எடுத்து வைத்து, சாப்பிடு கவிதா, உனக்காகவே அம்மா ஸ்பெஷலாக வாங்க சொன்னாங்க என்றான் பாசமாக. அதை பார்த்த மீனா மெதுவாக தன் கணவன் ஆகாஷின் தட்டருகே சென்று, உங்களுக்கு பிடிச்ச வறுவல் என்று வைக்க போனாள். ஆனால் ஆகாஷ் அவளது கையை தடுத்து, வேண்டாம் மீனா, எனக்கு பசி இல்லை, நீ தள்ளிப்போ என்றான் சத்தமாக. எல்லார் முன்னாடியும் அவன் அப்படி சொன்னதும் மீனா அவமானத்தில் கூனி போனாள். பார்வதி உடனே, அவன் எப்படி சாப்பிடுவான்? அவனுக்கு மனசுல என்ன நிம்மதி இருக்குன்னு திம்பான்? தம்பிக்காரன் கல்யாணம் முடிஞ்சு 3 நாளில் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கான். இவன் 5 வருஷமாக ஒரு குழந்தைய கூட பார்க்க முடியாமல் மலடி பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அழுகிறான். அவனுக்கு எப்படி சாப்பாடு இறங்கும் என்று எல்லார் முன்னிலையிலும் மீனாவை அசிங்கப்படுத்தினாள். மலடி என்ற வார்த்தை மீனாவின் காதுகளில் இடிபோல் இறங்கியது. அவள் கையில் இருந்த பாத்திரம் நழுவி தரையில் விழுந்தது. என்னடி பாத்திரத்தை எல்லாம் தூக்கி போடுற? நாங்கள் சொன்னதில் என்ன தப்பு? உனக்கு வக்கனை கேட்குதோ என்று அத்தை காமாட்சி எகிரினாள். மீனா அழுது கொண்டே தன் கணவன் ஆகாஷை பார்த்தாள். ஏதாவது பேச மாட்டானா? என் தரப்பு நியாயத்தை சொல்ல மாட்டானா என்று அவளது கண்கள் கெஞ்சின. ஆனால் ஆகாஷ் தன் அம்மாவின் பேச்சுக்கு எதிர்த்து பேச பயந்து தலையை குனிந்து கொண்டு சாப்பாட்டை பிசைந்து கொண்டிருந்தான். கவிதாவோ இதையெல்லாம் பார்த்து தன் உதட்டில் ஒரு ஏளன புன்னகையோடு அமர்ந்திருந்தாள். யாரும் இல்லாத அந்த சமையலறை மூலையில் எஞ்சிய சோற்றை தன் தட்டில் போட்டுக்கொண்டு கண்ணீரோடு அதை விழுங்க முடியாமல் தவித்தாள் மீனா. அவளது கண்ணீர் கலந்த வாழ்க்கை அவளுக்கு இன்னும் எத்தனை வழிகளை தரப்போகிறதோ. கவிதா இந்த வீட்டுக்கு வந்து 2 வாரங்கள் ஓடிவிட்டன. இப்போது வீட்டின் சாவி, பணப்புழக்கம் எல்லாமே பார்வதியின் கையில் இருந்து கவிதாவின் கைக்கு மாறிவிட்டது. கவிதா வைப்பதுதான் சட்டம் என்றாகி போனது. அன்று பிரதோஷ நாள்.
வழக்கமாக பிரதோஷத்தன்று மீனா தான் காலையிலேயே எழுந்து குளித்து மடிசார் உடுத்தி பூஜை அறை முழுவதையும் சுத்தம் செய்து சாமிக்கு நெய்விளக்கு ஏற்றி வைப்பாள். 5 வருடங்களாக அவள் தவறாமல் செய்யும் ஒரு கடமை அது. அன்றும் அதே போல மீனா பூஜை அறைக்குள் நுழையப் போனாள். நில்லு மீனா! வாசலிலேயே அவளை தடுத்தார் மாமியார் பார்வதி. மீனா அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தாள். அவளுக்கு பின்னால் கவிதா பட்டு புடவை உடுத்தி மல்லிகை பூச்சூடி கையில் ஒரு பெரிய தட்டில் பழங்கள் மற்றும் பூக்களோடு நின்றிருந்தாள். பூஜை அறைக்குள்ள நீ போக வேண்டாம். கவிதா இன்னைக்கு பெரிய இடத்துல இருந்து பிரதோஷ ஸ்பெஷல் பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு அவ தான் விளக்கேத்தி பூஜை பண்ணுவா. நீ வழக்கம் போல சமையலறையை போய் பாரு என்றார் பார்வதி அலட்சியமாக. மீனாவின் கண்கள் கலங்கின. அத்தை, 5 வருஷமா இந்த வீட்டு பூஜை அறையை நான் தான் அத்தை பார்த்துக்கிறேன். ஒரு நாள் கூட நான் விளக்கேத்தாம இருந்ததில்லை என்று தழுதழுத்த குரலில் சொன்னாள். அதற்குள் அத்தை காமாட்சி உள்ளே புகுந்து, அதான் 5 வருஷமா விளக்கேத்தியும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்கலையே, அப்புறம் என்ன லட்சக்கரமாக விளக்கேத்துற நீ? லட்சுமி மாதிரி லட்சணக்கணக்காக சீர் கொண்டு வந்த என் சின்ன மருமகள் கவிதா விளக்கேத்துனா அடுத்த மாதமே இந்த வீட்டுக்கு வாரிசு உண்டாகும். தள்ளி போடி என்று மீனாவை கையை பிடித்து தள்ளாத குறையாக பின்னுக்கு தள்ளினாள். கவிதா ஒரு கர்வ புன்னகையோடு மீனாவை தாண்டி பூஜை அறைக்குள் நுழைந்தாள். அவள் நெய் விளக்கேற்றி பக்தி பாடல்களை பாடத் தொடங்கினாள். குடும்பமே அவளை சுற்றி நின்று கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தது. பூட்டப்பட்ட சமையலறை வாசலில் நின்று எரியும் தீபத்தை பார்த்து, என் கையில் என்ன கரை இருக்குன்னு என்னை சாமி கும்பிடக்கூட விடலையே இறைவா என்று மார்பில் கை வைத்து விம்மி விம்மி அழுதாள் மீனா. அன்று மாலை மீனாவின் கணவன் ஆகாஷ் ஆபீஸில் இருந்து வந்தான். அவனது முகம் மிகவும் சோர்வாக இருந்தது. அவன் நேராக தன் அறைக்கு சென்று படுத்து கொண்டான். மீனா அவனுக்கு பிடித்த இஞ்சி டீயை போட்டுக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். ஏங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? இந்தாங்க டீ என்று பாசமாக நீட்டினாள். ஆகாஷ் டீயை வாங்கி குடித்துவிட்டு, மீனா, நாளைக்கு என் தம்பியும் கவிதாவும் புது கார் வாங்க போகிறாங்களாம். அம்மா என்னையும் கார் ஷோரூமுக்கு வர சொன்னாங்க என்றான் ஒரு ஏமாற்றமான குரலில். மூத்த மகனாக இருந்தும் ஆகாஷால் இன்னும் ஒரு பைக் கூட சொந்தமாக வாங்க முடியவில்லை. ஆனால் தம்பியோ கவிதா கொண்டு வந்த பணத்தை வைத்து அடுத்தடுத்து முன்னேறி கொண்டிருந்தான். மீனா மெதுவாக அவனது காலடியில் அமர்ந்து அவனது கைகளை பற்றி கொண்டாள். ஏங்க, அவங்க கார் வாங்கட்டும், தப்பில்லை. ஆனால் இந்த வீட்டில் எல்லாரும் என்னை நடத்துகிற விதம் உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு பூஜை அறையில் கூட என்னை விளக்கேற்ற விடாம என்று அழுது கொண்டே தன் குறைகளை கூறத் தொடங்கினாள். ஆகாஷ் சட்டென்று தன் கையை உதறினான். அவனது முகம் கோபத்தில் சிவந்தது. மீனா, தயவு செஞ்சு உன் அழுகாட்சி கதையை ஆரம்பிக்காத. எனக்கு ஏற்கனவே ஆஃபீஸில் 1000 டென்ஷன். இதில் வீட்டில் தம்பிக்காரன் கார் வாங்குறான்னு என் மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நீ வேற வந்து ஏன் என் உயிரை எடுக்கிற? அவங்க பணக்காரங்க, கார் வாங்குறாங்க, பூஜை பண்ணுறாங்க. உன்னால் இந்த வீட்டுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் இருக்கா? இல்லை ஒரு குழந்தையாவது பெற்று கொடுத்தியா? பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு இரு என்று கத்தினான். சொந்த கணவனே தன் குறையை தீர்க்காமல் உலகமே சொல்லும் அதே பழியை தன் மீதே தூக்கி போடுவதை கேட்டு மீனாவின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் முகத்தை பார்க்க கூட அவளுக்கு சக்தி இல்லை. அழுது கொண்டே ஹாலுக்கு ஓடி வந்தாள். அங்கே டைனிங் டேபிளில் உட்கார்ந்து கவிதாவும் மாமியாரும் நகை கேட்லாக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது கவிதா சொன்னாள், அத்தை, இந்த கார் டெலிவரி எடுக்கும்போது நான் இந்த வைர நெக்லஸ் தான் போடுவேன். ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு போட நல்ல புடவை கூட இல்லை போல. கார் எடுக்க அவங்க வந்தால் நல்லா இருக்காது அத்தை, நாம் மட்டும் போயிட்டு வரலாம். பார்வதி உடனே, ஆமாம்மா கவிதா, அவளை கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் அசிங்கமாக இருக்கும், அவள் வீட்டிலையே இருக்கட்டும் என்றார் சம்மதமாக. வாசலில் நின்று இதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாவின் கால்கள் நடுங்கின. இந்த வீட்டில் அவளது உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு அவள் ஒரு உயிரற்ற நிழலாக மட்டுமே மாற்றப்பட்டு கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கார் ஷோரூமுக்கு கிளம்பும் பரபரப்பில் வீடு இருந்தது. புது கார் என்பதால் மாமியார் பார்வதியும் அத்தை காமாட்சியும் பளபளக்கும் பட்டு புடவைகளில் தயாராகி இருந்தனர். கவிதா நேற்று சொன்னது போலவே வைர நெக்லஸ் மின்ன மகாராணி போல் கார் சாவியை கையில் வைத்திருந்தாள். மீனா வழக்கம் போல சமையலறையில் வேலைகளை முடித்துவிட்டு ஒரு மூலையில் நின்றிருந்தாள். கவிதா சொன்ன பேச்சை கேட்டு மாமியார் அவளை கூப்பிடவே இல்லை. ஆகாஷும் தன் தம்பியின் பைக்கிலேயே ஷோரூமிற்கு கிளம்ப தயாரானான்.
எல்லாம் முடிந்து அவர்கள் காரில் ஏற போகும் சமயம் கார் டிரைவர் ஓடி வந்தான். அம்மா, காரோட பின் சீட்டில் இன்னும் ஒருத்தர் தாராளமாக உட்காரலாம். பெரியவங்க எல்லாரும் வர்றீங்க. பூசாரியை கூட்டிட்டு வர சொன்னீங்களே, அதுக்கு மூத்த அம்மாவையும் கூட்டிட்டு போனா அங்கே பூஜை பொருட்களை பத்திரமா பார்த்துக்குவாங்க இல்லை என்றான் விவரம் தெரியாமல். பார்வதிக்கு மீனாவை தவிக்க விட்டு போக லேசாக தயக்கமாகத்தான் இருந்தது. சரி மீனா, நீயும் கிளம்பு. ஆனால் அங்கே வந்து கவிதாவுக்கு முன்னாடி போய் நிற்காத, பின்னாடியே இரு என்றார் கராராக. மீனாவுக்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் கணவன் ஆகாஷ் அங்கே இருப்பான் என்ற ஒரே நம்பிக்கையில் கையில் இருந்த பழைய காட்டன் புடவையோடு கார் ஷீட்டின் ஒரு மூலையில் ஒடுங்கி உட்கார்ந்து கொண்டாள். வழிநடுக கவிதாவும் காமாட்சியும் மீனாவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தங்களுக்குள் சிரித்து பேசி கொண்டு வந்தனர். பெரிய கார் ஷோரூம். விளக்குகள் ஜொலி ஜொலித்தன. மேனேஜரும் ஊழியர்களும் தட்டில் பூங்கொத்துகளோடு கவிதாவையும் அவளது குடும்பத்தையும் வரவேற்றனர். வாங்க மேடம், உங்களுக்காகவே ஸ்பெஷல் ரெட் கலர் கார் ரெடியாக இருக்குது என்று கவிதாவை சுற்றி சுற்றி வந்து உபசரித்தனர். கவிதா கர்வத்தோடு தலையசைத்து கொண்டே நடந்தாள். மீனா அந்த பிரம்மாண்டமான இடத்தை பார்த்து மிரண்டு எல்லோரும் கார் அருகே நிற்கும்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தூணின் பின்னால் போய் நின்று கொண்டாள். பூஜைக்கான நேரம் வந்தது. கார் ஷோரூம் ஊழியர் ஒரு பெரிய பூஜை தட்டை கொண்டு வந்து பார்வதியிடம் கொடுத்தார். அம்மா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்த மருமகளை வச்சு காரோட போனட்டில் முதல் சந்தன பொட்டும் குங்குமமும் வைக்க சொல்லுங்க. அதுதான் எங்கள் ஷோரூம் வழக்கம். குடும்பத்து மூத்தவங்களோட கைராசி ரொம்ப முக்கியம் என்றார் மரியாதையாக. அந்த ஊழியர் சொன்னதை கேட்டதும் கவிதாவின் முகம் சுருங்கியது. மாமியார் பார்வதியும் தயங்கினார். தூணின் பின்னால் நின்ற மீனாவின் நெஞ்சில் ஒரு சின்ன பாச வெளிச்சம் தெரிந்தது. இந்த உலகமே என்னை ஒதுக்கி வச்சாலும் இந்த ஊழியர் மூலமாக கடவுள் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறாரோ என்று நினைத்து மெதுவாக காரை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தாள். ஆனால் அத்தை காமாட்சி சத்தமாக சிரித்தாள். தம்பி, உனக்கு விபரம் தெரியல. மூத்த மருமகளை வச்சு பொட்டு வைக்க சொல்றியே, அவள் வந்து 5 வருஷமாக இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்காத துரதிருஷ்டசாலி. அவள் கையை வச்சு பொட்டு வச்சா புது காரோட ராசியே போயிடும். இதோ லட்சுமி மாதிரி வந்திருக்கிறாளே என் சின்ன மருமகள் கவிதா, இவ தான் பொட்டு வைக்கணும் என்று ஷோரூமில் இருந்த எல்லார் முன்னிலையிலும் கத்தினாள். அங்கிருந்த ஊழியர்கள், மற்ற வாடிக்கையாளர்கள் என அனைவரும் மீனாவை ஒரு விசித்திரமான பார்வையோடு பார்த்தனர். மீனாவின் கால்கள் அப்படியே உறைந்து போயின. கவிதா ஒரு ஏளன புன்னகையோடு சந்தனத்தட்டை தன் கையில் வாங்கி கொண்டு காரில் பொட்டு வைத்தாள். எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். கண்ணீர் மீனாவின் கண்ணை மறைத்தது. ஓடி போய் தன் கணவன் ஆகாஷின் கைகளை பற்றி கொண்டாள். ஏங்க, எல்லாரும் பார்க்குற இடத்துல என்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. எனக்காக ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா? நான் இந்த வம்சத்தோட மூத்த மருமகள் இல்லையா என்று நெஞ்சு வெடிக்க கேட்டாள். ஆகாஷ் அவளது கையை அசிங்கமாக உதறி தள்ளினான். மீனா, உன்னை யார் இங்கே வர சொன்னா? வீட்டோட இருக்க வேண்டியது தானே. அத்தையோட வாயை உன்னால் அடைக்க முடியுமா? ஏதோ தம்பி கார் வாங்குற சந்தோஷத்தில் இருக்கான். அங்கே வந்து உன் அழுகாட்சி முகத்தை காட்டி அபசகுணம் பண்ணாத. பேசாமல் காரில் போய் உட்காரு என்று எல்லார் முன்னாடியும் அவளை கேவலமாக திட்டினான். கணவனின் வார்த்தைகள் அவளது நெஞ்சை குத்தின. அவமானம் தாங்காமல் மீனா ஷோரூமை விட்டு வெளியே ஓடினாள். சென்னை சாலையின் சுட்டெரிக்கும் வெயிலில் அவளது கண்ணீர் காய்ந்து போயிருந்தது. இனி இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை. என் கணவனும் என்ன வெறுத்துட்டாரு என்ற எண்ணத்தோடு நடைபாதையில் நடந்து சென்றாள் மீனா. ஷோரூமில் இருந்து அழுது கொண்டே வெளியேறிய மீனாவுக்கு எங்கே போவது என்றே தெரியவில்லை. சுட்டெரிக்கும் வெயிலை விட அவளது நெஞ்சுக்குள் எரிந்த அவமானத்தின் தீ அதிகமாக இருந்தது. இனி நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கிறத விட பெத்த புள்ள இல்லைன்னு தினமும் எல்லாரும் குத்தி காட்டுறதை விட என் கணவனே என்னை அபசகுணம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை? மனம் முழுக்க விரக்தியோடு சாலையோரம் இருந்த ஒரு பழைய பிள்ளையார் கோவில் மரத்தடியில் வந்து அமர்ந்தாள் மீனா. அவளது கைகள் தானாகவே வயிற்றை பற்றி கொண்டன. ஆண்டவா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை? நான் யாருக்கும் எந்த துரோகம் செய்யலையே என்று விம்மி விம்மி அழுதாள். அப்போது அவளது ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் என் கணவர் என்று காட்டியது. ஒரு நிமிடம் மீனாவின் நெஞ்சில் லேசான ஆசை தலை தூக்கியது. ஒருவேளை எல்லார் முன்னாடியும் திட்டிட்டு இப்போ வருத்தப்பட்டு கூப்பிடுறாரோ என்ற நம்பிக்கையில் ஃபோனை எடுத்தாள். ஏங்க? மறுமுனையில் ஆகாஷின் குரலில் எந்த பாசமும் இல்லை, மாறாக கோபம்தான் இருந்தது. மீனா, எங்கே போய் தொலைஞ்ச? நாங்கள் எல்லாரும் காரில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீ பாட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிட்ட.
அம்மா உன்னை தேடிட்டு இருக்காங்க. நேராக வீட்டுக்கு வந்து சேரு. வந்து சமையல் வேலையை பாரு, சரியா?" என்று சொல்லிவிட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஃபோனை கட் செய்தான். மீனாவின் கையில் இருந்த ஃபோன் நழுவி தரையில் விழுந்தது. அவளுக்கு அழுகை கூட வரவில்லை, சிரிப்பு தான் வந்தது. தான் காணாமல் போனதற்கு பயப்படாமல் சமையல் வேலை கெட்டு போகுமே என்று கவலைப்படும் ஒரு குடும்பத்திலா தான் வாழ்கிறோம்? மெல்ல எழுந்து அழுது தீர்த்த கண்களோடு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். வீடே திருவிழா கோலமாக இருந்தது. வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த புரு காருக்கு மாமியார் பார்வதி சுத்தி போட்டு கொண்டிருந்தார். மீனா தலை குனிந்தபடி சமையலறைக்குள் நுழைய போன போது அத்தை காமாட்சி வழிமறித்தாள். "ஏண்டி மீனா, அங்கே என்னாச்சுன்னு இங்கே வந்து மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? கவிதா கார் வாங்கினது உனக்கு பிடிக்கலையா? உள்ளே போய் முதல்ல காஃபி போடு" என்று வழக்கம் போல அதட்டினாள். மீனா எதுவும் பேசாமல் சமையலறைக்குள் சென்று வேலைகளை செய்யத் தொடங்கினாள். அவளது உடம்பில் ஏனோ இன்று தெம்பே இல்லை. தலை சுற்றியது, கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. காபி டம்ளரை எடுக்க போனவள் திடீரென தரையில் சுருண்டு விழுந்தாள். பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டு மாமியார் பார்வதி உள்ளே ஓடி வந்தார். "என்னடி ஆச்சு இவளுக்கு? சும்மா சும்மா மயக்கம் போடுறா" என்று கத்தினாள் காமாட்சி. ஆகாஷ் பதற்றத்துடன் உள்ளே வந்து, "மீனா, மீனா" என்று அவளது முகத்தில் தண்ணீரை தெளித்தான். கவிதா சோபாவில் அமர்ந்து கொண்டே, "அத்தை, இதெல்லாம் அக்காவோட புது ட்ராமா. அவங்கள விட நான் தான் இன்னைக்கு லைம்லைட்டில் இருந்தேன்னு பொறாமையில் நடிக்கிறாங்க" என்றால் அலட்சியமாக. ஆகாஷ் அவளை பக்கத்தில் இருந்த சிறிய கிளினிக்கிற்கு அரைகுறை மனதோடு அழைத்துச் சென்றான். அங்கே பெண் மருத்துவர் மீனாவை பரிசோதித்துவிட்டு சில சோதனைகளை செய்யச் சொன்னார். அரை மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மருத்துவர் தன் அறையில் இருந்து வெளியே வந்தார். அவளது கையில் ரிப்போர்ட் இருந்தது. ஆகாஷ் மெதுவாக, "டாக்டர், அவளுக்கு என்ன ஆச்சு? சும்மா சும்மா மயக்கம் வரதா சொல்றா" என்றான். மருத்துவர் புன்னகைத்து, "ஆகாஷ், உங்கள் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க இப்போ 2 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அவங்க உடம்புல சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் மயக்கம் வந்திருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க" என்றார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஆகாஷின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. 5 வருடங்களாக எந்த பழியை தன் மனைவி சுமந்தாலோ, இன்று அவளது வயிற்றில் ஒரு வாரிசு உருவாகி இருக்கிறது. அவனது கண்களில் இருந்து குற்ற உணர்ச்சியோடு கண்ணீர் வெளிவந்தது. மீனா மெதுவாக கண்களை திறந்து, "டாக்டர், என்ன சொன்னீங்க? எனக்கு குழந்தையா?" என்று தன் வயிற்றை தொட்டு பார்த்தாள். அவளது கண்ணீர் இந்த முறை சோகத்தால் அல்ல, 5 வருட பழி துடைக்கப்பட்ட பெருமிதத்தால் வந்தது. மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியெல்லாம் ஆகாஷ் அமைதியாகவே வந்தான். அவனது நெஞ்சுக்குள் குற்ற உணர்ச்சி முள்ளாய் குத்தியது. 5 வருடங்களாக தன் அம்மாவும் அத்தையும் மீனாவை மலடி என்று ஏசிய போதெல்லாம் வாய் மூடி மௌனியாய் இருந்ததும், இன்று காலையில் கூட கார் ஷோரூமில் வைத்து அவளை பாதியிலேயே துரத்தியதும் அவனது நினைவுக்கு வந்து வதைத்தது. "மீனா, என்னை மன்னிச்சிடு மீனா. எல்லாரும் பேசும்போது உனக்காக ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாமல் போச்சு" என்று மெதுவான குரலில் சொன்னான் ஆகாஷ். மீனா தன் வயிற்றின் மேல் கைகளை வைத்தபடி ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகம் அமைதியாக இருந்தது. "பரவாயில்லைங்க. இத்தனை வருஷமாக பூட்டப்பட்டிருந்த என் பூஜை அறை சாமியே எனக்கு பதில் சொல்லிட்டாரு. எனக்கு அது போதும்" என்றாள் குரலில் ஒரு முதிர்ச்சியோடு. வீட்டின் வாசலில் கார் வந்து நின்றது. ஹாலில் மாமியார் பார்வதியும் அத்தை காமாட்சியும் கவிதாவோடு அமர்ந்து ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்தனர். ஆகாஷும் மீனாவும் உள்ளே நுழைந்ததும் காமாட்சி தான் முதலில் வாயை திறந்தாள். "என்னப்பா ஆகாஷு, உன் பொண்டாட்டிக்கு என்னவா விசேஷனாலும்? அதுவுமா வீட்டுக்கு லட்சுமிகரமாக ஒரு புது கார் வந்திருக்கு. அதை பார்த்து பொறாமப்பட்டு நடிக்கிறான்னு கவிதா சொன்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க?" என்று ஏளனமான நாக்கை பிடுங்குவது போல் கேட்டாள். ஆகாஷ் தன் அம்மாவின் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கம்பீரமான குரலில் சொன்னான். "அம்மா, இனிமே மீனாவை யாரும் தேவையில்லாமல் பேச வேண்டாம். அவ இப்போ 2 மாதம் கர்ப்பமாக இருக்கா. இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசை சுமந்துக்கிட்டு வந்திருக்கா." அந்த வார்த்தையை கேட்டதும் அந்த ஹாலே ஒரு நிமிடம் நிசப்தமானது. மாமியார் பார்வதி கையில் இருந்த நகை கேட்லாக்கை கீழே போட்டார். அவளது முகம் அதிர்ச்சியிலும் அதே சமயம் ஒரு ஆச்சரியத்திலும் உறைந்தது. 5 வருடங்களாக தான் ஏங்கிய தன் மூத்த மகனின் வாரிசு உருவாக்கி இருக்கிறது என்ற செய்தி அவளுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் கவிதாவின் முகம் அப்படியே சுருங்கி பொறாமையால் சிவந்தது. "இந்த வீட்டுக்கு நான் தான் வாரிசை பெற்று கொடுத்து மொத்த சொத்தையும் மரியாதையையும் வாங்கணும்னு நினச்சேன். இவ வந்த சில நாட்கள்லேயே இந்த ஏழை பொண்ணு முந்திக்கிட்டாளே" என்று அவளது நெஞ்சு எரிந்தது. அத்தை காமாட்சி உடனே நிலைமையை சமாளிக்க, "என்னது, கர்ப்பமா? 5 வருஷமா இல்லாதது இப்போ எப்படி திடீர்னு வரும்?
ஒருவேளை ரிப்போர்ட் எதுவும் மாறி இருக்க போகுது என்று மீனாவின் மேல் பழி சுமத்த பார்த்தாள். அத்தை என்று ஆகாஷ் சத்தமாக எகிறினான். டாக்டர் நல்லா செக் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. இனி என் மனைவியை பற்றி யாரும் தப்பாக பேசக்கூடாது என்று முதலாக மீனாவுக்காக குரல் கொடுத்தான். பார்வதி மெதுவாக எழுந்து மீனாவின் அருகில் வந்தார். அவளது கண்களில் லேசான பாசம் தலை தூக்கியது. மீனா, நிஜமாவா? என் மூத்தவனுக்கு வாரிசு வரப்போகுதா? இத்தனை நாளாக தெரியாமல் உன்னை திட்டிட்டேனே என்று அவளது கைகளை பற்றி போனார். ஆனால் அதற்குள் கவிதா சோபாவில் இருந்து எழுந்து நடுவே வந்தாள். அத்தை, அக்கா கர்ப்பமாக இருக்காங்கன்னா சந்தோஷந்தான். ஆனால் அதுக்காக வீட்டு வேலைகளை யார் செய்வாங்க? நான் பணக்கார வீட்டு பொண்ணு. எனக்கு சமையல் வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அக்கா இப்போதான் 2 மாதம் ஆகுது. இன்னும் 5 மாதம் வரைக்கும் அவங்க தாராளமாக சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை எல்லாம் செய்யலான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க என்றாள் மிக ஆணவமாக. மாமியார் பார்வதிக்கு தன் சின்ன மருமகள் கவிதாவின் பணக்கார திமிர் நன்றாக தெரிந்தது. ஆனாலும் அவளது பணத்துக்கு பயந்து, ஆமாம்மா கவிதா, நீ சொல்கிறதும் சரிதான். மீனா, நீ மெதுவாக சமையல் வேலையை பாரு, சரியா என்றார் தன் குணத்தை மாற்றிக்கொள்ளாமல். மீனா தன் மாமியாரை பார்த்து ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். குழந்தை இல்லை என்றபோது மலடி என்று ஒதுக்கியவர்கள் இப்போது குழந்தை இருக்கிறது என்று தெரிந்தும் வேலைக்காரியாகவே பார்க்கிறார்கள். கவிதா தன் அறைக்குள் சென்று தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்தாள். அம்மா, அந்த ஏழை பொண்ணு மீனா கர்ப்பமாக இருக்கலாமா? அவளுக்கு புள்ள பிறந்தா இந்த வீட்டில் எனக்கு மரியாதை குறைஞ்சிடும் என்று தன் வஞ்சக புத்தியை காட்டினாள். கவிதா தன் அம்மாவிடம் ஃபோனில் பேசிய பிறகு மீனாவின் மேல் இருந்த பொறாமை அவளுக்குள் இன்னும் அதிகமானது. ஆனால் நேரடியாக எந்த வன்முறையிலும் இறங்கினால் தன் பெயர் கெட்டுவிடும் என்று நினைத்தவள் ஒரு தந்திரமான வழியை தேர்ந்தெடுத்தாள். மீனாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிக வேலை கொடுத்து சோர்வடைய செய்ய வேண்டும். அதன் மூலம் அவளாகவே இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் கவிதாவின் திட்டம். மறுநாள் காலை மீனா சமையல் அறையில் ரசம் வைப்பதற்காக தக்காளி நறுக்கி கொண்டிருந்தாள். அப்போது கவிதா அங்கே வந்து, அக்கா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆஃபீஸர்ஸ் சில பேர் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நம்ம பாரம்பரியமான சாப்பாடு தான் பிடிக்குமாம். அதனால் இன்றைக்கி மதியம் 3 வகையான கூட்டு, 4 வகை பொரியல், வடை, பாயாசம்னு எல்லாமே ஸ்பெஷலாக செய்யணும் என்றாள் முகத்தில் ஒரு போலி புன்னகையோடு. மீனா மெதுவாக, கவிதா, எனக்கு காலையிலிருந்தே கொஞ்சம் உடம்புக்கு முடியலை, மயக்கமாக வருது. நீ வேணா அத்தைக்கிட்ட சொல்லி சமையலுக்கு யாரையாவது என்று இழுத்தாள். அதற்குள் அங்கே வந்த அத்தை காமாட்சி, என்னடி மீனா, எடுத்ததுக்கெல்லாம் உடம்பு முடியலைன்னு சாக்கு சொல்கிறியா? கவிதா வீட்டுக்கு வர்றவங்க சாதாரண ஆளுங்க இல்லை, பெரிய விஐபிங்க. அவங்க முன்னாடி எங்கள் குடும்ப பெருமையை காட்டணும். கர்ப்பமாக இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வேலை செய்யாமல் சும்மாவா உட்காந்துருக்காங்க? அந்த காலத்தில் நாங்கள் வயல் வேலை செஞ்சுக்கிட்டே புள்ள பெற்றவங்க. சும்மா ட்ராமா பண்ணாமல் வேலையை பாரு என்று கத்தினாள். மாமியார் பார்வதியும் காமாட்சியின் பேச்சுக்கு தலையசைத்துவிட்டு கவிதாவுக்கு பிடித்த பலகாரங்களை செய்ய மீனாவிற்கு உத்தரவிட்டார். மீனாவுக்கு வேறு வழி இல்லை. சமையலறையின் சுட்டரிக்கும் விறகடுப்பு புகையிலும் வெப்பத்திலும் நின்று தனியாக அத்தனை சமையலையும் செய்யத் தொடங்கினாள். அவளது கால்கள் நடுங்கின. முதுகு வலி உயிரை எடுத்தது. தன் வயிற்றை தொட்டுக்கொண்டே, கண்ணே, உனக்காகத்தான் இந்த அம்மா எல்லாவற்றையும் தாங்கிக்கிறேன் என்று கண்ணீர் விட்டபடியே சமைத்தாள். மதியம் கவிதாவின் விருந்தினர்கள் வந்தனர். டைனிங் டேபிளில் சாப்பாடு பரிமாறப்பட்டது. மீனா உள்ளே இருந்து கனமான பாத்திரங்களை தூக்கி கொண்டு வந்து ஒவ்வொருவருக்கும் பரிமாறினாள். அவளது புடவை வியர்வையிலும் சமையல் புகையிலும் நனைந்திருந்தது. அப்போது கவிதாவின் தோழி ஒருத்தி மீனாவை பார்த்துவிட்டு, கவிதா, இவங்க யாரு? உங்கள் வீட்டு வேலைக்காரியா? ஏதோ பழைய புடவையை கட்டிக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு பெரிய விசேஷ நாள்னு சொன்ன, இவங்களை உள்ளே இருக்க சொல்லக்கூடாதா என்று ஏளனமாக பேசினாள். கவிதா உடனே சத்தமாக சிரித்து, ஐயோ, அவங்க வேலைக்காரி இல்லடி, என் வீட்டுக்காரரோட அண்ணன் மனைவி. ஆனால் அவங்களுக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிக்கும் போல. பணக்கார வீட்டு நாகரிகம் எல்லாம் ஏழை வீட்டு பொண்ணுக்கு எப்படி தெரியும் என்று எல்லார் முன்னிலையிலும் மீனாவின் ஏழ்மையை கேலி செய்தாள். இதை கேட்டு அங்கே அமர்ந்திருந்த ஆகாஷின் தம்பியும் அமைதியாக இருந்தான். மீனாவுக்கு பரிமாறிக்கொண்டிருந்த கையில் இருந்த கரண்டி லேசாக நடுங்கியது. அவளது கண்ணீர் துளி தரையில் விழுந்தது. அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு கவிதா மீனாவை அழைத்து, அக்கா,
சாப்பிட்ட தட்டுகளையெல்லாம் அப்படியே சிங்கில் போட்டு வச்சுருக்கேன், அதையெல்லாம் உடனே தேய்ச்சி போட்டுருங்க, அப்புறம் ஹாலையும் கொஞ்சம் தொடச்சிடுங்க என்று ஒரு எஜமானி போல் கட்டளையிட்டாள். மதிய உணவு கூட சாப்பிடாமல் பசியோடும் சோர்வோடும் மீனா அத்தனை பாத்திரங்களையும் தேய்த்து முடித்தாள். மாலை 6 மணி இருக்கும். அவளது கணவன் ஆகாஷ் ஆபீஸில் இருந்து வீட்டிற்குள் நுழைந்தான். ஹாலில் கவிதாவும் அவளது தோழிகளும் சிரித்து பேசிக்கொண்டிருந்த சமையலறை வாசலில் பசியால் முகம் வெளிரி சுவரை பிடித்து கொண்டு நின்றிருந்த மீனாவை பார்த்தான் ஆகாஷ். அவனது நெஞ்சில் ஏதோ ஒரு வலி தோன்றியது. அவன் நேராக அவன் அம்மா பார்வதியிடம் சென்று, அம்மா, மீனா கர்ப்பமாக இருக்கான்னு தெரிஞ்சும் அவளுக்கு ஏன் இவ்வளவு வேலை கொடுக்குறீங்க? அவள் மதியம் கூட சாப்பிடல போல இருக்கு. கவிதாவுக்கு தோழிகள் வர்றாங்கன்னா அவள் வேலைக்கு ஆள் வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் மனைவியை வேலைக்காரியாக நடத்துகிறீங்க என்று முதலாக வீடே அதிரும்படி கத்தினான். ஆகாஷின் இந்த திடீர் கோபத்தைக் கண்டு கவிதாவின் முகம் மாறியது. அத்தை காமாட்சியும் அதிர்ச்சி அடைந்தாள். தன் கணவன் முதலாக தனக்காக குடும்பத்தாரை எதிர்த்து பேசுவதைக் கண்டு மீனாவின் கண்களில் இருந்து நன்றியோடு கண்ணீர் வழிந்தது. ஆகாஷ் வீடே அதிரும்படி கத்திய சத்தம் கேட்டு ஹாலில் இருந்த கவிதாவின் தோழிகள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பி சென்றனர். அவர்கள் போனதும் கவிதாவுக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன மாமா, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி கத்தி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க? நான் என்ன அவங்கள அடித்து உதைச்சேனா? அவங்களா ஆசைப்பட்டு தான் சமைச்சாங்க. இதில் நான் என்ன தப்பு பண்ணேன் என்று கவிதா நச்சு பொறியாய் வார்த்தைகளை கொட்டினாள். அத்தை காமாட்சியும் உடனே கவிதாவுக்கு முட்டு கொடுக்க வந்தாள். ஆமாடா ஆகாசு, உன் பொண்டாட்டி இப்போதான் ஏதோ விசேஷமாக இருக்கா, அதுக்குள்ளே அவளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறியா? பெத்த தாயையும் தம்பி பொண்டாட்டியையும் எதிர்த்து பேசுகிற? இவ வந்த லட்சணம்தான். இந்த 5 வருஷமாக வீட்டில் ஒரு சந்தோஷமும் இல்லையே. ஆனால் இன்று ஆகாஷ் பின்வாங்குவதாக இல்லை. அவன் நேராக சமையலறைக்குள் சென்று பசியால் நடுங்கிக் கொண்டிருந்த மீனாவின் கைகளை பற்றி கொண்டான். ஹாலுக்கு அழைத்து வந்தான். அம்மா, இத்தனை வருஷமாக மீனா இந்த வீட்டுக்காக பண்ணின வேலைகளுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு மலடிங்கிற பட்டம் மட்டும்தான். இப்போ கடவுள் புண்ணியத்தில் அவள் வயிற்றில் ஒரு உயிர் வளர்றது தெரிஞ்சும் அவளை இந்த வீட்டு வேலைக்காரியாகத்தான் பார்க்குறீங்க. என் தம்பி பொண்டாட்டி கவிதா பணக்கார வீட்டை பொண்ணுனா அவங்க வீட்டுக்கு மகாராணி, என் வீட்டுக்கு இல்லை என்று கராராக சொன்னான். அம்மா பார்வதிக்கு மகனின் இந்த வேகம் புதுசாக இருந்தது. ஆகாஷ், என்னடா பேசுகிற? அவள் உன் தம்பி பொண்டாட்டி என்று மழுப்ப பார்த்தார். போதுமம்மா, நான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன். ஆனால் எனக்கோ என் மனைவிக்கோ இந்த வீட்டில் எந்த மரியாதையும் இல்லை. கவிதா கொண்டு வந்த பணமும் அவங்க வீட்டு அந்தஸ்தும் தான் உங்களுக்கு பெருசாக தெரியுது. அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம். நாங்கள் தனியாக குடித்தனம் போய்க்கிறோம் என்று ஆகாஷ் தன் அதிரடி முடிவை அறிவித்தான். தனி குடித்தனம் என்ற வார்த்தையை கேட்டதும் மீனாவின் நெஞ்சில் ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இந்த நரகத்தில் இருந்து தன் குழந்தையோடு தப்பிக்க ஒரு வழி பிறந்து விட்டது என்று அவளது கண்கள் பனித்தன. ஆனால் கவிதாவின் கண்கள் சுருங்கின. இவங்க தனியாக போயிட்டா இந்த வீட்டு மூத்த மருமகள் மூத்த பேரைங்கிற உரிமை அவங்களுக்கு போயிடும். நாளைக்கு சொத்தில் பங்கு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது? நானா செய்ய முடியும் என்று கணக்கு போட்டாள். உடனே கவிதா பார்வதியின் காதில் மெதுவாக, அத்தை, இவங்க தனியாக போனால் ஊரில் இருக்கிறவங்க உங்களை தான் தப்பாக பேசுவாங்க. சின்ன மருமக வந்த உடனே பெரியவ துரத்திட்டாங்கன்னு பழி வரும். அது மட்டும் இல்லாமல் மாமா தனியாக போய் நல்லா சம்பாதிச்சு முன்னுக்கு வந்துட்டா நாளைக்கு நம்ம காரு பங்களா எல்லாத்துலேயும் சரிபாதி பங்கு கேட்பாரு என்று நஞ்சை விதைத்தாள். பணத்துக்கும் ஊர் பழிக்கும் பயந்த பார்வதி உடனே தன் பேச்சை மாற்றினார். ஆகாஷ், என்ன வார்த்தை சொல்லிட்ட? என் மூத்த மகன் என்னை விட்டுட்டு போகிறதா? நான் உயிரோடு இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு யாரும் ஒரு அடி கூட வெளியே போகக்கூடாது. மீனாவுக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருந்தால் நாளையிலிருந்து சமையலுக்கு வேற ஆள் வச்சுக்கலாம். ஆனால் தனி குடித்தனம் போகிற பேச்சை இத்தோடு நிறுத்திக்கோ என்று பாச நாடகமாடி தடுத்தார். ஆகாஷ் தன் அம்மாவின் முகத்தை பார்த்தான். அம்மாவின் பாச நாடகத்தை அவனால் முழுமையாக மீற முடியவில்லை. சரிம்மா, சமையலுக்கு ஆள் வையுங்க. ஆனால் இனிமேல் மீனாவை யாராவது வேலைக்காரி மாதிரி நடத்தினாலோ ஏளனமாக பேசினாலோ நான் சும்மா இருக்க மாட்டேன்
என்று சொல்லிவிட்டு மீனாவை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அறைக்குள் நுழைந்ததும் மீனா, ஏங்க அவங்க சமையலுக்கு ஆள் வைக்க மாட்டாங்க, நம்மளை தனியாக போக விடாமல் தடுக்கவே இப்படி பொய் சொல்கிறாங்க, நாம் போயிடலாங்க என்று கெஞ்சினாள். ஆகாஷ் அவளது கைகளை அழுத்தி, கொஞ்சம் பொறு மீனா, அம்மாவை எதிர்த்து உடனே போக முடியலை, இன்னும் சில நாட்கள் பார்ப்போம், உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்று ஆறுதல் கூறினான்.